அந்த சிவபெருமானை தன் தலையில சுமந்தவன் நம்ம மதுரை மண்ணுங்க. நீங்க எத்தனை புட்டு சாப்பிடுறாலும் மதுரையில புட்டு திருவிழா அன்னைக்கு கொடுக்கிற இந்த ஒரு கைப்பிடி புட்டு அவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்றாங்க. இந்த புட்டு திருவிழாவோட வரலாறு என்னன்னு தெரியுமா? மதுரை ஆண்ட பாண்டியர்கள் ஆட்சியில வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தை சரி பண்ண வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வேலை செய்யணும்னு பாண்டிய அரசர் உத்தரவு போட்டாரு. மனித சக்தியால இயற்கையை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அந்த சொக்கநாதரே மாறு வேடத்துல ஊருக்குள்ள வந்தாரு. வந்தவரு வந்தியமைன்ற ஒரு பாட்டி கிட்ட புட்டு வாங்கி சாப்பிட்டதுக்கு காசு இல்லாம பாட்டிக்கிட்டே கொஞ்ச நாள் வேலை பாக்குறேன்னு சொல்லி தங்கிட்டாரு. அந்த நேரத்துல தான் எல்லாரும் வீட்டுல இருந்து ஆளுங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஓ வீட்டுல யாரும் போகலையா பாட்டின்னு பாண்டிய மன்னர் கேட்க, அதுக்கு பாட்டியும் எங்க வீட்டுல யாரும் இல்ல அரசே, இதோ இவர் தான் புட்டு சாப்பிட்டு காசு கொடுக்காம படுத்திருக்காருன்னு சொல்லிட்டாங்க. உடனே கோபம் கொண்ட அரசன் சிவபெருமானியே பெரும்பாலும் அடிச்சு தலையில மண்ணை சுமந்து வேலை பார்க்க சொன்னாரு. சிவபெருமானும் மதுரை மண் சுமந்து வெள்ளத்தை ஒரே நொடியில கட்டுப்படுத்தி மக்களுக்கு காட்சி தந்தாரு. இந்த நிகழ்வு தான் மதுரை மக்கள் இப்ப வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. வைகை ஆற்றங்கரையில புட்டு சொக்கநாதருக்கு கோவிலும் அந்த பாட்டி வந்தியம்மைக்கு ஒரு தண்ணி சன்னதியும் கூட இருக்கு. இப்படி மதுரையில சிவபெருமான் விளையாடாத விளையாட்டே இல்லைங்க.